Hi, hello, welcome, welcome back to my channel, guys. So, Angular series episode 4 la இருக்கிறோம், if I'm not wrong. Okay, like, welcome to this new episode. And இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, ஸோ காம்போனன்ட்ஸ்ல வந்து எப்படி நம்ம டேட்டா யூஸ் பண்றது? பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்றது? இல்ல ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா எப்படி யூஸ் பண்றது? கஸ்டம் காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். பட் டைனமிக்கான ஒரு டேட்டாவ நம்ம எப்படி பாஸ் பண்றது? அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது? அண்ட் ஈவென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பர்ட்டிகுலர் எபிசோட்ல பார்க்க போறோம். அண்ட் இட்ஸ் கோனா பி குவைட் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். நிறைய பேச வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புது ஆங்குலர் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி மச் மோர் ஈஸியர் ஃபார் மீ மூவிங் ஃபார்வர்ட். எதுக்கு ப்ரோ எல்லாத்துக்கும் தனித்தனி ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்க? ஒரே ப்ராஜெக்ட்ல எல்லாத்தையும் சொல்லிடலாமே அப்படின்னா, இட்ஸ் பெட்டர். லைக் எபிசோட் டு எபிசோட் நான் கிரியேட் பண்ணும்போது லேட்டரா நான் இந்த எல்லா கோடையும் நான் GitHubல அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட GitHub லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபாலோ மீ இன் GitHub. ஸோ pretty மச் நம்ம யூடியூப் சேனல்ல பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டோட கோடும் GitHubல அவைலபிளா இருக்கும். ஸோ யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தேர். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். ng new episode 4. ஓகே, CSS. நோ. ஓகே, கிரியேட் ஆயிட்டு இருக்குது. அண்ட் லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு ஐ ஹவ் சீன் சம் பீப்புள் கமெண்டிங் லைக் ப்ரோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ல வந்துட்டு தனித்தனி காம்போனன்ட் டாட் HTML ஃபைல் வரல. ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இன்னோ சிங்கிள் ஆப் டாட் HTML ஃபைல் தான் வந்திருக்கு. அந்த காம்போனன்ட் டாட் HTML ஃபைல், காம்போனன்ட் டாட் CSS ஃபைல் அப்பெல்லாம் வரல அப்படின்னா, உங்களோட பேக்கேஜ் டாட் JSONல போயிட்டு உங்களோட ஆங்குலரோட வெர்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் யூஸ் பண்றது வெர்ஷன் 19. ஸோ வெர்ஷன் 20 நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து, லைக் சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க 19க்கு மாத்திட்டு, ஸோ இங்க போயிட்டு நான் யூஸ் பண்ற இந்த வெர்ஷன் மாத்திட்டு, உங்களோட பேக்கேஜ் ஐஃபன் லாக் டாட் JSON ஃபைலையும் நோட் அண்டர்ஸ்கோர் மாடியூல்ஸ் ஃபைல் ஃபோல்டரையும் டெலீட் பண்ணிட்டு, திருப்பி npm இன்ஸ்டால் கமாண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் வந்துட்டு சின்டாக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ப்ரோ லேட்டஸ்ட் வெர்ஷனே சொல்லிக் குடுக்கலாம்ல, ஏன் இது யூஸ் பண்றீங்க அப்படின்னா, பிகாஸ் லைக் 99% ஆஃப் த ஆங்குலர் ப்ராஜெக்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஈவன் நவ் ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்றாங்க. யாருமே வந்துட்டு இன்னுமே அந்த 20+ ஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆகல. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து, ஆங்குலர் இப்ப நெறைய பேர் வந்து புது ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றதே ரொம்ப கம்மி அப்படின்றதுனால, ஸோ ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ ஆங்குலர் ஸ்டில் வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து, இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனான 19 எடுத்து நான் யூஸ் பண்றேன். ஸோ 19க்கும் 20க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல. டில் 2025 ஸ்டார்ட்டிங் வரைக்கும் 19 தான் இருந்துச்சு. 2025ல தான் 20 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னும் பெருசா அதோட ஒரு ஸ்ப்ரெட் இல்ல. பட் நீங்க ஆங்குலர் லேர்ன் பண்ணி ஒரு கம்பெனிலயோ இல்லன்னா உங்க ஜாப்க்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, தென் ஆப்வியஸ்லி இந்த வெர்ஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக. So now project create title, let's get down there. Okay, perfect. So first app. So let's get here and remove all the code. And இப்போதைக்கு just ஒரு h1 tagல hello world மட்டும் வச்சுட்டு let me start the application. So இப்போ வந்து npm start அப்படின்னு சொல்றேன். Okay. ஸோ சர்டைன் கோட் எப்போதுமே வந்துட்டு பிகாஸ் நம்ம இதெல்லாம் இன்னும் பார்க்காதனால ஐ ஜஸ்ட் கெட் ரிட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். பிகாஸ் இதெல்லாம் நம்ம இன்னும் எங்கேயுமே யூஸே பண்ணலை. யூஸ் பண்ணாத விஷயங்கள் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஆல்ரைட். ஓகே.
ஸோ பேசிக்கா இது நம்ம கிளீன் அப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு தேவையில்லாத அன்வான்டட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணி அதுக்கு ரிலவென்ட்டா இருக்க கோடையும் வந்து நம்ம என்ன அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வொர்க் கொஞ்சம் நமக்கு ஈஸியரா இருக்கும். அதுக்காக தான். லெட் மீ ரிஃப்ரெஷ் ஹியர். ஓகே தேர் வி கோ. ஸோ ஹலோ வேர்ல்ட் வந்துட்டு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு டேட்டா நம்மகிட்ட இருக்குது. அந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதை எப்படி நம்ம வந்து இந்த காம்போனன்ட்ல யூஸ் பண்றது, இந்த டெம்ப்ளேட் கோட்ல யூஸ் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு டேட்டா வந்துட்டு எய்தர் ஒரு ஏபிஐல இருந்தோ, இல்ல நம்மளே வந்துட்டு ஸ்டாட்டிக்கா ஒரு வேரியபிள்ல இந்த மாதிரி டேட்டா வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த வேரியபிள்ல இருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் நான் எங்க கிரியேட் பண்றது, அப்புறம் எப்படி அதை நான் என்னோட ஸ்க்ரீன்ல கொண்டு வரது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். பிகாஸ் இங்க நமக்கு எல்லா ஃபைல்ஸுமே தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. அப்ப அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேசிக்கா நம்மளோட டேட்டா எல்லாமே இந்த காம்போனன்ட் டாட் டிஎஸ் ஃபைல்ல தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் யூஐக்கு மட்டும் தான் HTML ஃபைலை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற போது, ஸோ இதுல தான் எனக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா டைட்டில்ல வந்து லெட்ஸ் சே நான் வந்து வெல்கம் டு ஆங்குலர் சீரிஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பேசிக்கா அந்த டைட்டில் அப்படின்றது ஒரு வேரியபிள். அந்த கிளாஸ்ல நான் கிரியேட் பண்ணியிருக்க ஒரு வேரியபிள். நீங்க யோசிக்கலாம் ப்ரோ, பட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி தானே பண்ணணும் அப்படின்னா, எஸ் விச் இஸ் ட்ரூ. பட் என்ன அப்படின்னா வந்து ஆங்குலர்ல இருக்க காம்போனன்ட்.ts ஃபைல்ல நீங்க வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. பட் யூஸ் பண்ணணும் திஸ் கீவேர்ட், அது எப்போன்னு நான் சொல்றேன். பட் இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த காம்போனன்ட்.html ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல டைரக்டா வந்து நீங்க ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படின்றது பேசிக்கா என்னன்னா, டபுள் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணும் இந்த மாதிரி. அண்ட் கர்லி பிரேஸுக்கு சென்டர்ல ஸோ இங்க நீங்க கிரியேட் பண்ண அந்த வேரியபிள் நேமை டைரக்டா இதுல நீங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் பண்ணும்போது ஸோ இதான் சின்டாக்ஸ். ஆங்குலர்ல நீங்க டைரக்டா என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளை இன்ஜெக்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போ நான் இங்க வந்து செக் பண்ணி பார்த்தேன்னா வெல்கம் டு ஆங்குலர் சீரிஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நான் இப்போ இங்கே போயிட்டு வெல்கம் டு ஆங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன அப்படின்னா வந்து டைரெக்டாக உங்களோட வேரியபிள்ஸ் வந்துட்டு HTML ஃபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பேசிக்காக ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதே இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, விச் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஸோ ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஆட்ரிபியூட்ஸுக்கு வந்து டைனமிக்கான ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுன்ற போது இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்ன்ற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே இப்போ என்கிட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே இந்த பப்ளிக் ஃபோல்டர்ல அசட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு இதுல நான் வந்து ஒரு இமேஜ் வச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், bg.jpgன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் வந்து இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் நார்மலாக எனக்கு அந்த பாத் தெரியும் அப்படின்ற போது நான் ஆப்வியஸ்லி assets/bg.jpg அப்படின்னு சொல்லிடலாம். எனக்கு ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னா அந்த இமேஜ் வந்துடும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் இதே இது நான் இந்த இமேஜோட பாத்தே நான் டைனமிக்கா ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க எனக்கு என்ன அப்படின்னா வந்து இமேஜோட URL ஸோ assets.bg.jpg அப்படின்றது லெட்ஸ் சே எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு bg.jpg ஜஸ்ட் அந்த இமேஜோட நேம் மட்டும் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நான் அந்த இமேஜை வந்துட்டு இங்கே நான் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா, ஸோ ஆப்வியஸ்லி நான் பாத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் இந்த மாதிரி கொடுக்கறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டி பைண்டிங்ன்ற கான்செப்ட் வரும். எப்படி வரும் அப்படின்னா, எந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்து உங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் இங்கே இருக்க வேரியபிளை இன்ஜெக்ட் பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆட்ரிபியூட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்னால கவர் பண்ணிடணும் நீங்கள். ஓகே, ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கோட சின்டாக்ஸ் ஆங்குலர்ல இதுதான். எந்த ஆட்ரிபியூட்டுக்கு நீங்க டைனமிக் வேல்யூ பாஸ் பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த ஆட்ரிபியூட்டை வந்து ஃபுல்லா அப்படி ஸ்கொயர் பிராக்கெட்ல கவர் பண்ணிட்டு, இப்போ என்ன அப்படின்னா இதுல கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ டபுள் கோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து நீங்க ஸ்டாட்டிக்கா மென்ஷன் பண்ணுற பாத்தை மென்ஷன் பண்ணலாம், விச் இஸ் assets/ அப்படின்னு சொல்லிட்டு
இதுக்கு அடுத்தது ப்ளஸ் அந்த இமேஜ்ன்ற வேரியபிளை நான் மென்ஷன் பண்ணிடலாம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்ன்ற வேரியபிள் தான் அந்த bg.jpg இருக்குது. அண்ட் அதே போல் இப்போ இங்கேயும் வந்துட்டு நான் ஆல்ட்டுக்கும் வந்துட்டு நான் டைனமிக்காக வேல்யூ பாஸ் பண்ணேன். இங்கேயும் இதை கவர் பண்ணிவிட்டு இதில் டைட்டில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா ஸ்டில் எனக்கு அந்த இமேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீலோட் பண்ணுறேன், ஸ்டில் இமேஜ் வரும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என் கோடை இமேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா assets/bg.jpg அப்படின்னு இருக்கும், which is from localhost 4200/assets/bg.jpg. அண்ட் ஆல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் வெல்கம் டு ஆங்குலர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு ப்ரோ இதே இதை வந்துட்டு நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணலாமான்னா நீங்கள் டேக்ல வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இப்பெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டி பைண்டிங் சின்டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் ஆட்ரிபியூட்ஸுக்கு வந்துட்டு டைனமிக் வேல்யூ பாஸ் பண்ணுன்ற போது ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம், which is அந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு கோட்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அந்த வேரியபிளை இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ அது என்னென்னா டேரெக்டாக உங்கள் காம்பனன்ட் ஃபைலில் போய் அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கும். வேறஸ் நீங்கள் ஒரு டேரெக்டாக ஒரு டேக்ல வந்துட்டு வேல்யூவாக நீங்கள் ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் மெத்தட் வழியாக டபுள் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் அந்த வேரியபிள் நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து டைனமிக் டேட்டாவை இங்கேருந்து யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. பட் என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி பார்த்து ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா நம்ம HTML ஃபைலில் பண்ண மாட்டோம் ஆங்குலரில். எதுக்காக அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லாஜிக்கல் பார்ட் எல்லாத்தையுமே component.ts ஃபைல்லே வச்சுக்குவோம். ஜஸ்ட் component.html ஃபைலில் UI டிஸ்பிளே பண்ணுறதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதுக்கு நான் டேரெக்டாக இங்கேருந்து ஒரு கெட்டர் மெத்தட் கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் இது கிளாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டேன்ற போது இங்கேருந்து கெட் இமேஜ் பாத் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு இதுலேருந்து டேரெக்டாக என்ன அப்படின்னா ரிட்டர்னில் assets/this டாட் பிகாஸ் இங்கே என்ன அப்படின்னா இந்த வேரியபிளை நான் ரெஃபர் பண்ணுறதுனால நான் திஸ் கீவேர்ட் கொடுக்கணும். திஸ் கீவேர்ட் கொடுக்கல அப்படின்னா எனக்கு ஆப்வியஸ்லி எரர் வரும். ஸோ கிரியேட் பண்ணும்போது திஸ் கீவேர்ட் தேவையில்லை, பட் நான் அதை ரெஃபர் பண்ணும்போது திஸ் கீவேர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது ஒரு கெட்டர் மெத்தட். ஸோ கெட்டர் மெத்தட்ஸை எப்படின்னா அப்படின்னா வந்து நான் டேரெக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரியே நான் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நான் டைட்டில்ன்றதை டேரெக்டாக யூஸ் பண்ணோம், இமேஜ்ன்றதை டேரெக்டாக யூஸ் பண்ணோம், அதே போல் இந்த இமேஜ் பார்த்தையும் நான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இங்கே போயிட்டு நான் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இங்கே இருந்து ஸோ இதுக்குள்ள இமேஜ் பாத் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ இது ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருக்கீங்களே பிரச்சனை இல்லை அப்படின்னா இல்லை, பிகாஸ் இங்கே நான் வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கான சின்டாக்ஸ் இதில் கொடுத்ததுனால இதுக்கு தெரியும். ஓகே அப்போ இது வந்துட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள், இது நம்ம என்ன பண்ணணும் component.ts ஃபைலில் அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்க்கணும். எஸ் தேர் இஸ் அ கெட்டர் மெத்தட். ஸோ கெட்டர் மெத்தட்ஸை நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக இப்படி வந்து ஜஸ்ட் நேமை மட்டும் கொடுத்தே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேம் கொடுத்தீங்கனாலே அந்த கெட்டர் மெத்தட் கால் ஆகும். நீங்கள் வந்துட்டு இங்கே பெராந்தசிஸ் பிராக்கெட் இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுத்து தான் கால் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டில் எனக்கு அந்த இமேஜ் லோட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த இப்படி நீங்கள் பண்ணலாம், பட் இது வந்துட்டு ஒரு ஆங்குலர் டெவலப்பர் ஹூ நோஸ் ஆங்குலர் வெல் இப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சின்டாக்ஸ் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஆங்குலர் டெவலப்பர் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி a குட் ஆங்குலர் டெவலப்பர். அதனால தான் நான் இந்த சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இது வந்து எனக்கு இதாயிட்டு அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் நமக்கு இந்த செட்டப் எல்லாமே கரெக்டாக கிடச்சிட்டு ஸோ இப்போ எப்படி வந்து இந்த வேல்யூவை நான் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி ஈவெண்ட் லிசனரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈவெண்ட் லிசனர் ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது பேசிக்லி இட் லிசன்ஸ் டு அன் ஈவெண்ட் அண்ட் ட்ரிகர்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது ப்ரௌசரில். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து இன்புட் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இன்புட் ஈவெண்ட் நடக்கும். ஏதாவது ஒரு பட்டனோ இல்லை ஒரு டெக்ஸ்டோ ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் ஈவெண்ட் நடக்கும். இது ப்ரௌசர் ஸ்க்ரீன் ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ரால் ஈவெண்ட் நடக்கும். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இங்கேருந்து எல்லா ஈவெண்ட்ஸையும் லிசன் பண்ணலாம். ஸோ நான் என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து அப்படி ஒரு ஈவெண்ட்டை லிசன் பண்ணுறது எப்படி, அதுக்கான ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே நான் இப்போ ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறேன் வச்சுக்கோ. பட்டன் சேஞ்ச் டைட்டில் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே இருக்க இந்த டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும். அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு
இதுல நான் வந்து டைரக்டா ரவுண்ட் பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணிட்டு, ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் பிராக்கெட்ஸ் விச் இஸ் a parenthesis bracket ஓபன் பண்ணிட்டு, இதுல நான் எனக்கு தேவையான ஈவென்ட்ட மென்ஷன் பண்ணலாம். இப்ப கிளிக் ஈவென்ட் என்ன அப்படின்னா, கிளிக்ன்ற நேம்ல தான் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிளிக் ஈவெண்ட்டை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல என்னன்னா, நான் டைரக்டா ஈக்குவல் டு குடுத்துட்டு, எனக்கு எந்த ஃபங்ஷன் கால் பண்ணுமோ, அத இதுல நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எப்பல்லாம் இந்த பட்டன நான் கிளிக் பண்றேனோ, அப்பல்லாம் இதுல நான் குடுக்குற ஃபங்ஷன் எனக்கு ட்ரிகர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து ஆன் பட்டன் கிளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்ன அப்படின்னா, நான் டைரக்டா திஸ் டாட் டைட்டில் ஆக்சஸ் பண்ணி, அதோட டைட்டில சேஞ்ச் பண்றேன். ப்ரோ இப்படி பண்ணா போதுமா அப்படின்னா, எஸ் ஆங்குலர் டஸ் எவ்ரிதிங் ஃபார் யூ. அதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஒரு லைப்ரரிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியாக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரியாக்ட்ல இப்படிலாம் நடக்காது. ரியாக்ட்ல நீங்க உட்காந்து பிரிட்டி மச் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மேனேஜ் பண்ணணும், ஒரு ஹூக் கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் தட்ஸ் அ லைப்ரரி. பட் ஆங்குலர் ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஃப்ரேம் ஒர்க்னால பிஹைண்ட் த சீன்ஸ் ஆங்குலர் நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணும். அண்ட் ஒன் சச் திங் இங்கே நமக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் ஆன் பட்டன் கிளிக்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, திஸ் டாட் டைட்டில வந்துட்டு டைட்டில் சேஞ்சுக்கு மாத்துறேன். ஸோ இப்போ நான் இங்க வந்து ஆன் பட்டன் கிளிக்டு அப்படின்னு சொல்லி இதை நான் கால் பண்றேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் என்ன ஆகும்னா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பட்டன் கால் ஆகும். ப்ரோ நீங்க இப்போ இங்கேயே டைரக்டா ரவுண்ட் பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போதே ஃபங்க்ஷன் கால் ஆகிறாதா அப்படின்னா ஆகாது. நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த கிளிக் ஈவென்ட் நடக்கும்போது தான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு டைரக்டா இங்க இருந்து சேஞ்ச் டைட்டில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க மேலே பார்த்தோன்னா டைட்டில் சேஞ்ச் அப்படின்றது இருக்கும். ஸோ எப்படி ப்ரோ இது வந்துட்டு சேஞ்ச் ஆகுது, நம்ம வந்துட்டு இங்க ஸ்டேட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும். ஸோ என்ன அப்படின்னா வந்து நார்மலா நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ரியாக்ட்ல என்ன அப்படின்னா வந்து யூஸ் ஸ்டேட்னு ஒரு ஹூக் உண்டு. நம்ம அந்த ஹூக்கை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஆங்குலர்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்ன்னு தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டேட் அப்படின்றது என்னன்னா, ஒரு டேட்டா ஒரு வேரியபிள் இருக்கிற டேட்டா சேஞ்ச் ஆகும்போது அந்த சேஞ்ச் என் ஸ்க்ரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த வேரியபிளை தான் நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, பிகாஸ் இனிஷியலா அந்த வேரியபிள் ஒரு டேட்டா இருக்கு, அது ஒரு ஸ்டேட். அப்புறம் அந்த வேரியபிளோட டேட்டா வேற ஒன்னா மாறுது, அது இன்னொரு ஸ்டேட். அப்படி அந்த ஸ்டேட் மாறும்போது எனக்கு என்ன ஆகுது, அது யூஐலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக்கா என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் ப்ராசஸ் ரெண்டரிங் அப்படின்றது. ஸோ ஸ்டேட் மாறும் போதெல்லாம் என்னோட யூஐயும் ரெண்டர் ஆகுதா இல்லையா அப்படின்றது. அப்ப இங்க எப்படி ப்ரோ எனக்கு ஸ்டேட் மாறும்போது யூஐ ரெண்டர் ஆகுது அப்படின்னா, நம்மளோட பேக்கேஜ் டாட் ஜேசான் ஃபைல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு zone டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை பேர் வந்துட்டு ப்ரீவியஸ் எபிசோட்ல அதை நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஸோ பேசிக்கா zone டாட் ஜேஎஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம மொத்த அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா ஈவென்ட்டையும் வந்து இது லிசன் பண்ணிட்டே இருக்கும். பிரிட்டி மச் எவ்ரி ஈவெண்ட்ஸ். லைக் வந்துட்டு நம்ம அந்த கிளிக்கு இந்த மாதிரி இருக்க ப்ரௌசர் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல செட் டைம் அவுட், செட் யூனோ இன்டர்வல் இந்த மாதிரி லிசனர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரிட்டி மச் நம்ம ப்ரௌசர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸையும் zone டாட் ஜேஎஸ் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, நம்ம மொத்த அப்ளிகேஷனையும் அது ஒரு வாட்டி செக் பண்ணும். லைக் ஏதாவது ஒரு டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு. நாட் ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டை செக் பண்ணாது, என் மொத்த அப்ளிகேஷன். இப்போ என் மொத்த அப்ளிகேஷன்ல 100 காம்போனன்ட் இருக்கு. அது 100ல ஏதோ ஒரு காம்போனன்ட்ல நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் இப்போ கிளிக் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி நான் ஏதோ ஒரு ஸ்டேட்டை மாத்தினாலும் என் மொத்த அப்ளிகேஷனும் என்ன பண்ணும் அப்படின்னா zone ஜேஎஸ் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணும். லைக் எங்கெங்கெல்லாம் டேட்டா மாறி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு. அப்ப எங்கெல்லாம் மாறி இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட யூஐலையும் அப்டேட் பண்ணும். ப்ரோ பட் இது என்ன அப்படின்னா வந்து அட்வைஸ் இது வந்து பட் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்காதா அப்படின்னா, எஸ் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஏன் அப்படின்னா நான் சொன்னதுதான். இப்ப நமக்கு ஒரு காம்போனன்ட் இருக்கு, பிரச்சனை இல்ல. ஆப் காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ எந்த சேஞ்ச் நடந்தாலும் ஆப் காம்போனன்ட்ல வந்து நான் ஒரு ஈவெண்ட் கிளிக்ன்ற ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணோன்னே அது என் ஆப் காம்போனண்ட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்து ஏதாவது வேரியபிள் மாறி இருக்கான்னு பார்க்கும். எஸ் டைட்டில்ன்ற வேரியபிள் இதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ இப்போ நான் மாத்திருக்கேன்ற போது ஆப்வியஸ்லி அதை மட்டும் அது யூஐல அப்டேட் பண்ணும். ஆனா இதே இது யோசிச்சு பாருங்க, ஒரு 100 காம்போனன்ட் நான் என் அப்ளிகேஷன்ல வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்போ அதுல ஏதோ ஒரு காம்போனன்ட்ல வந்து நான் ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்றேன். அப்படி ட்ரிகர் பண்ணோன்னா என்ன பண்ணுவது, 100 காம்போனன்ட்லயும் போயிட்டு 100 காம்போனன்ட் டிஎஸ் ஃபைலையும் செக் பண்ணி பார்க்கும். ஏதாவது டேட்டா மாறி இருக்கா, டேட்டா மாறி இருக்கா, டேட்டா மாறி இருக்கான்னு. அப்ப இதே ஏதோ ஒரு 1000 காம்போனன்ட் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ். லைக் அந்த இடத்துல தேவையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ்
ஒரு காம்போனன்ட் டேட்டா மாறி இருக்குன்னா, அந்த ஒரு காம்போனன்ட்ட மட்டும் செக் பண்ணி அப்டேட் பண்ணா போதும். இருக்கிற 100 காம்போனன்ட்டையும் செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரோ அப்ப இது ஆங்குலர்ல இருக்க ஒரு ப்ராப்ளம் தானே அப்டின்னா, எஸ். ஸோ இத தான் என்ன அப்டின்னா வந்து ஆங்குலர் 16க்கு பிறகு வந்த வெர்ஷன்ஸ்ல. ஸோ ஆப்வியஸ்லி இப்ப நம்ம ஆங்குலர் 19 யூஸ் பண்றோம். ஸோ 16க்கு பிறகு இருக்க வெர்ஷன்ஸ்ல வந்து புதுசா ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் கால்ட் சிக்னல்ஸ். ஸோ ஆங்குலர்ல அந்த சிக்னல்ஸ் அப்டின்றது அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். பட் தட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம கவர் பண்ணணும்னு நினைச்சது ஹவு டு யூஸ் டைனமிக் டேட்டா டைரக்ட்லி இந்த டெம்ப்ளேட் கோட் இந்த HTML-ல. அப்புறம் எப்படி வந்துட்டு இந்த கெட்டர் மெத்தட்ஸ் வழியா நம்ம வந்துட்டு டைனமிக்கா வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கான வேல்யூ ஜென்ரேட் பண்றது. ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அண்ட் ஈவென்ட் லிசனர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, ஒரு ஈவென்ட் ட்ரிகர் ஆகும்போது அதை எப்படி நம்ம லிசன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னொரு ஈவென்ட் ட்ரிகர் பண்ணும் ஆன் லெட்ஸ் சே டைட்டில் கிளிக்ட் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைட்டில் கிளிக்ட் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இது என்னன்னா இந்த H1 டேக்கும் ஆட் பண்ணலாம். இதுல கிளிக் ஈவென்ட் லிசனர் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஆன் டைட்டில் கிளிக். இப்படி கொடுக்கும்போது இப்போ என்ன அப்படின்னா நான் இங்க இருக்க அந்த டைட்டில கிளிக் பண்ணும்போதெல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா தெரியும் டைட்டில் கிளிக்ட் அப்படின்னு வரும். ஈவன் தான் அந்த மேல இருக்க வேல்யூ இப்போ நான் இங்க சேஞ்ச் டைட்டில கிளிக் பண்ணி வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் ஸ்டில் இதை கிளிக் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அது ட்ரிகர் ஆகும். பிகாஸ் அது அந்த வேல்யூ கூட அந்த ஃபங்க்ஷன் அட்டாச் ஆகல, அது H1 டேக்கோட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்க இருக்க என்ன வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் H1 டேக் கிளிக் பண்ணும் போதெல்லாம் ஆன் டைட்டில் கிளிக்ன்ற இந்த மெத்தட் ட்ரிகர் ஆகி இங்க இருக்கிற லாக் ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கா நமக்கு ஈவென்ட் லிசனர்ஸ் ஒர்க் ஆகும். So that's it for this episode, guys. Hope you enjoyed this episode. So next episodeல obviously நான் அதுக்கான ஒரு ஜிஸ்ட் இதிலே சொல்லிட்டேன், which is signal. So signals தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ அது வந்துட்டு pretty much இந்த ஸ்டேட் ஹேண்டில் பண்றது தான் ஹெல்ப் பண்ணும். பட் எப்படி வந்து இப்போ யூஸ் ஆகுற ஜோன் ஜேஸோட அது பெட்டரா இருக்கும் அண்ட் எப்படி வந்து அதை நம்ம யூஸ் பண்றது அப்படின்ற எல்லாத்தையும் பார்ப்போம். பிகாஸ் இங்க வந்து நம்ம ஜோன் ஜேஸை யூஸ் பண்ணல. பிஹைண்ட் த சீன்ஸ் அண்டர் த ஹுட் ஆங்குலர் நமக்காக ஜோன் ஜேஸை யூஸ் பண்ணி நம்ம காம்போனன்ட்ல சேஞ்ச் நடக்கும் போதெல்லாம் நம்ம மொத்த அப்ளிகேஷனையும் ஒரு வாட்டி அப்ளிகேஷனுக்கு எல்லா காம்போனன்ட்டையும் செக் பண்ணி யூஐயை அப்டேட் பண்ணுது. ஸோ இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லேகாக தான் கன்சிடர் ஆகும். பிகாஸ் அதனால தான் ஆங்குலர் 16க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் பெர்ஃபார்மன்ஸ் லேக் இருந்துச்சு. லைக் ஒவ்வொரு இதுவும் லோட் ஆகும், இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் ஏதாவது சேஞ்ச் நடந்தாலும். பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஆங்குலர் ஒர்க்ட். பட் லேட்டர் ஆன் சிக்னல்ஸ் வந்து ஆங்குலரை இன்னுமே ஃபாஸ்டர் ஆகுச்சு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஸோ இஃப் யூ விஷ் அண்ட் அதே போல அதையும் சொல்லிடுறேன். இஃப் யூ லைக் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, லைக் பண்ண தோணுச்சுன்னா பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்க ஆங்குலர் அவங்க லேர்ன் பண்ண நினைக்கிறாங்க, அவங்களோட கெரியருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. So that's it for this video, guys. Next episode, Sandikira. Until that, it's signing off. Anton Francis Gijo. Bye, guys.